Hello friends, welcome to Venki Tech channel. இந்த வீடியோல நீங்க சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படினா எந்த வேலைக்கு அதாவது என்ன சம்பளத்துக்கு எவ்வளவு சர்வீஸ் சார்ஜ் கட்டலாம் அப்படிங்கற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ फ्रेंड्स, சிங்கப்பூர் பத்தின இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனல்ல இருக்கு. சோ அத பார்க்காதவங்க நம்ம சேனல்ல போய் பாத்துக்கோங்க. சோ சிங்கப்பூர் பத்தின மேலும் பல வீடியோக்களுக்கு வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ சிங்கப்பூருக்கு வர்றீங்க அப்படின்னா உங்க ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுறீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க உங்க சம்பளம் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி கட்டுங்க. ஸோ அதிகபட்சம் ரொம்ப கூடலாம் கட்டிட்டீங்கன்னா இங்க வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறது நீங்க தான். ஸோ அதனால அது உங்களுக்கு சம்பளம் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் சார்ஜ் கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு டிஇபி பாஸை பத்தி பார்த்துடலாம். டிஇபி பாஸ் அப்படின்னு அதுல வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டிஇபி பாஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். 3 மாசம் சில கம்பெனிகள் வந்து 4 மாசம் போட்டு கொடுப்பாங்க. அப்போ அது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டெம்பரரியா உங்களை வந்துட்டு ஒரு கம்பெனி எடுத்து உங்களை வந்துட்டு வேலை செய்ய வைக்கும். ஸோ உங்களோட வேலை ஓகே அப்படின்னா அந்த கம்பெனில வேலை இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு எஸ்பாஸோ இல்லை இந்த என்டிஎஸ் பெர்மிட்டோ போட்டு அவங்களே உங்கள வச்சுக்கிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிஇபி பாஸ். இந்த டிஇபி பாஸ்ல வந்துட்டு சம்பளம் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா 1600 இருந்து 2000 வரைக்கும் இருக்கும். 1300 இருந்து 2000 வரைக்கும் இருக்கும். ஸோ டிஇபி பாஸ்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அதிகபட்சம் வந்துட்டு இப்போ உங்க சம்பளம் 1600 பிளஸ் அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க வந்துட்டு ஒரு 2500 வரைக்கும் கட்டலாம். கட்டினீங்க அப்படின்னா நீங்க ஒரு 3 மாசம் நம்ம சொன்ன மாதிரி 3 மாசம் தானே. இப்போ 3 மாசம் அப்படிங்கிறப்ப 2500 சம்பளம் வந்து 1500 வச்சுங்களேன். அப்போ 2500 கட்டிட்டீங்க 3 மாசம் அப்படின்னா 4500 நீங்க வீட்டுக்கு போகும்போது சம்பாரிச்சிடலாம். சம்பாரிச்சதுல ஏஜென்ட் ஃபீஸ் ஒரு 2500 போனாலும் மீது 2000 வந்துட்டு உங்க கையில இருக்கும். அதாவது நீங்க அந்த கடைசி மாசம் ஊருக்கு போகும்போது 2000 வந்துட்டு கையில வச்சிருக்கோம். ஸோ அதான் இப்போ டிஇபி பாஸ்ல வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏஜென்ட் ஃபீஸ் கட்டும்போது அட்லீஸ்ட் ஒரு மாசம் சம்பளமாவது நம்ம வந்துட்டு சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஸோ நீங்க போயிட்டு 3 மாசமும் உழைச்சு ஏஜென்ட்டுக்கே கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்துட்டு அந்த மாதிரி இது வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதுதான் டிஇபி பாஸ். அட்லீஸ்ட் ஒரு மாசம் ஒரு 1.5 மாசம் சம்பளமாச்சும் எடுக்கிற மாதிரி பார்த்து ஏஜென்ட் ஃபீஸ் கட்டுங்க. அதுக்கு மேல 2500க்கு மேலலாம் போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதை வந்து அந்த வேலையெல்லாம் வந்துட்டு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்களா? அடுத்ததான் வந்துட்டு பிசிஎம் பெர்மிட், சிப்யார்டு பெர்மிட், அதை பத்தி பார்த்துடலாம். இப்போ சிப்யார்டு பெர்மிட்ல வந்துட்டு சம்பளம் வந்துட்டு 17, 18 இந்த மாதிரி வந்து தான் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிப்யார்டு பெர்மிட் அதே மாதிரி பிசிஎம் பெர்மிட், சிப்யார்டு பெர்மிட்ல 16, 17 இந்த 18 இந்த டாலர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளவு ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 1.5 லட்சம் ரூபாயில இருந்து 1.30 இருந்து 1.60 வரைக்கும் வந்துட்டு கேட்கறாங்க. ஸோ ஓகேங்களா? இது சிப்யார்டு பெர்மிட். இதே பிசிஎம் பெர்மிட் பாத்தீங்கன்னா 18 டாலர்ல இருந்துட்டு ஒரு 24 டாலர் வரைக்கும் வந்துட்டு பிசிஎம் பெர்மிட்ல வந்துட்டு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பிசிஎம் பெர்மிட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு கட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உங்களோட சேலரி வந்துட்டு 18 இருந்து 20 டாலர் அப்படின்னா வந்துட்டு ஒரு 1,60,000 வரைக்கும் நம்ம ஏஜென்ட் கேட்பாங்க. ஸோ அவ்வளவு வந்து ஓகே 20 டாலர் சம்பளம் அப்படின்னா 1.5 லட்சம் ரூபாய் கட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே 23 டாலர்லாம் அந்த ஒர்க் பெர்மிட்ல எவ்வளவு எடுக்கிறோமோ அதே மாதிரி 23 டாலர் வரைக்கும் பிசிஎம் பெர்மிட்ல எடுக்கலாம். ஸோ பிசிஎம் பெர்மிட்ல 23 டாலர் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப ஹையா இருக்கும். ஒரு 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா வரைக்கும் கூட இந்த பிசிஎம் பெர்மிட்ல போகும். ஸோ ஓகேங்களா? இந்த 4 லட்சம் ரூபா கட்டுறதுக்கு நீங்க நம்ம டெஸ்ட் அடிக்கலாமா என்னங்கிறது தெரியல. ஸோ அந்த பிசிஎம் பெர்மிட்ல வந்து நீங்க இன்னொரு 1 லட்சம் ரூபா போட்டீங்கன்னா இந்த என்டிஎஸ் பெர்மிட் எஸ்பாஸ்ல கூட நீங்க வந்துடலாம். ஸோ ஓகேங்களா? அந்த 4 லட்சம் ரூபா பிசிஎம் பெர்மிட்ல போய் போடுறதுக்கு ஓகேங்களா? இப்ப அதான் வந்து பிசிஎம் பெர்மிட்ல ஒரு 22 டாலர் சம்பளம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 1.5 லட்சம் ரூபா கட்டுற மாதிரி வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பிசிஎம் பெர்மிட்ல கட்டும் போதும் பாத்துக்கோங்க. பிசிஎம் பெர்மிட்ல வர்றீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 18 டாலர் சம்பளம் அப்படின்னா நீங்க மாசத்துக்கு எவ்வளவு எடுக்க முடியும்னா ஓவர் டைம் இல்லாம ஒரு 800, 900 தான் எடுக்க முடியும். அதுல செலவு போக நீங்க மாசம் 30 ரூபா தான் வந்து நிப்பாட்ட முடியும். அதையும் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ஓவர் டைம்ங்கிறது நம்ம சொல்லவே முடியாது. அப்ப 30,000 மாசம் சேவ் பண்றீங்க அப்படின்னா நீங்க கட்டி வர்றது ஒரு 1.5 லட்சம் ரூபா கட்டி வர்றீங்க அப்படின்னா அது எத்தனை மாசத்துக்குள்ள நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கறத பார்த்து பிசிஎம் பெர்மிட்ல வரதா இருந்தா அப்படி ட்ரை பண்ணி பாத்துக்கோங்க. சோ ஓகேங்களா? என்னைக்குமே ஒரு 5-6 மாசத்துக்கு மேல ரொம்ப தாண்டிடுச்சுன்னா ட்ரை பண்ணாதீங்க. பிசிஎம் பெர்மிட்டுக்கு பதிலா நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணி வந்துருங்க. என்னைய கேட்டா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்கீங்க, உங்கள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா வேற பெர்மிட்ல வந்து ட்ரை பண்ணி வந்துருங்க. சோ ஓகேங்களா? இதுதான் பிசிஎம் பெர்மிட். இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பாஸ், இந்த என்டிஎஸ் பெர்மிட். இதுக்கு எவ்வளவு கட்டலாம் பாத்தீங்கன்னா அதிகபட்சம் இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்துட்டு 1500 இருந்து ஒரு 2000 டாலர் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 7500 வரைக்கும் கட்டலாம். 7500 இருந்து டிக்கெட் சேர்த்து 7700 வரைக்கும் வந்துட்டு இந்த என்டிஎஸ் பெர்மிட் எஸ்பாஸுக்கு வந்துட்டு நீங்க வந்து கட்டலாம்.
ஓகேங்களா. இப்போ 1300 1200 தான் உங்க சம்பளம் அப்படின்னா கொஞ்சம் வேற நல்ல வேலை வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. இப்போ 1200க்கே ஏஜென்ட் வந்துட்டு 7500 8000 கேட்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வேலையில தவிர்த்துட்டு வேற ஏதாவது 1500க்கு மேல வர்ற வேலைகள் பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ 1200 300க்குலாம் வந்துட்டு 7000 8000 வெள்ளி கட்டி வர்றீங்க அப்படின்னா நீங்க அதை கால்குலேட் பண்ணி பாருங்க. சின்னதா பாத்தீங்கன்னா ஒரு 10 மாசம் போயிருது. 10 மாசம் வந்துட்டு நீங்க அந்த ஏஜென்ட் ஃபீஸ் வந்துட்டு கட்டின காசு எடுக்கிறதுக்கு 10 மாசம் ஆயிடுது. ஸோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இப்போ ஒரு 1500 சம்பளத்துக்கு வர்றீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 7500 கட்டுற மாதிரி பாத்துக்கோங்க. 7500 கட்டினீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துல வந்துட்டு நீங்க கட்டின காசை எடுத்துடலாம். ஸோ ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இந்த என்டிஎஸ் பெர்மிட்டுக்கும் எஸ்பாஸுக்கும் வந்துட்டு 7500 வரைக்கும் கட்டுங்க. ஒரு 1500 சம்பளம் 2000 சம்பளம்னா 7500 வரைக்கும் கட்டலாம், வேற வழியே இல்லை. ஸோ ஓகேங்களா. அதே மாதிரிதான் இபாஸுக்கும் இதே கண்டிஷன் தான். ஒரு 7000 இபாஸை பொறுத்தவரை 8000 வரைக்கும் கூட கேட்டுட்டு இருக்காங்க. அதனால போயிட்டு ஒரு 6 மாசத்துல எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் சிங்கப்பூர் பத்தின தகவல்களுக்கு நம்ம வெங்கி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.